ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி உனக்காக நான் 10 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்துரு அப்படின்னு தனத்திட்ட சொல்லவும், தனமும் பார்த்தோம்னா ராத்திரி போல் யாருக்கும் தெரியாமல் அவங்க கார்த்தியை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்டுட்டு மாயாவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, தனம் இந்த நேரத்தில் எங்கே போகிறா, வேறு எங்கே இருக்காது, அந்த கார்த்தியை தேடி தான் போவாளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை ஃபாலோ பண்ணி மாயாவை அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கருப்பசாமியை தான் காட்டுறாங்க. கருப்பசாமியும் ஊரை சுற்றி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு நேரத்தில் மாயாவும் தனமும் ராத்திரி போல் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனம் கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த கார்த்தியை பார்க்கறதுக்காக தான் தனம் வந்திருக்கிறாளா, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி மாயா ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது அப்போ கார்த்தி தனத்தை பார்த்ததுமே சொல்கிறாங்க, தனம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும், வா நம்ம போய் ஒரு புது வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கலாம். இதுக்கு மேலே நீ அவங்க கூடலாம் சேர்ந்து வாழ வேண்டாம், நம்ம இஷ்டப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிடலாம் அப்படிங்கும்போது உடனே தனம் சொல்கிறாங்க, என்ன கார்த்தி சார் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அதாவது தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு பிடிக்காமலே எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தனத்துக்கூட நினைவுக்கு வருது ரகுராமும் ஜானகியும் ஞாபகத்துக்கு வராங்க. அப்போ தனம் சொல்கிறாங்க, மாயா தான் எங்கள் அப்பாவை எதிர்த்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டா, அதனால எங்கள் அப்பா இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காரு தெரியுமா, நானும் அதே மாதிரிக்கு தப்பு பண்ண விரும்பலை, அதனால எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, உண்மையில நான் உங்களை மறக்கிறது தான் கரெக்டு, அதனால நான் உங்களை மறந்துருதேன், நீங்களும் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமா வாழுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாக்கி எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அதுக்கு நான் கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன தனம் நீ இந்த மாதிரிக்கு பேசணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சொல்ல போனாக்கி உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை எதுக்காக நீ கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், நான் சொல்கிறத கேளு, நம்ம 2 பேரும் போயிடலாம், நம்ம 2 பேரும் போனதுக்கு அப்புறமா நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் வா அப்படிங்கவும், உடனே தனம் அவங்க கழுத்தில் கட்டியிருக்கிற அந்த தாலியை காட்டுறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, இன்னுமேலு நான் உங்களை மறக்கிறது தான் கரெக்டு, சொல்ல போனாக்கி நான் அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்க கூடாது, ஆனால் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கு மேலேயே நான் தப்பு பண்ண விரும்பலை, அதனால தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் தனத்தோட கையை பிடிச்சி கார்த்தி இழுக்கிறாங்க. அப்போ தனம் சொல்கிறாங்க, தயவு செய்து நீங்கள் இந்த கையை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனம் வந்துடவும், இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை, அதிர்ச்சி அடைகிறாங்க. தனம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே யாருக்குமே தெரியாமல் அவங்க அந்த ரூமில் போய் படுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அடுத்து மாயா பார்க்குறாங்க, நல்ல வேலையாக தனம் படுக்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ கதிர் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே என்ன மாயா தூங்காமல் நின்றுட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாயா நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, தனம் இந்த அளவுக்கு சீக்கிரமாக அவன் மனசை மாற்றிக்கிடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் சொல்ல போனாக்கி தனம் கார்த்தியை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டா, அதனால கூடி சீக்கிரமே உன்னை ஏற்றுப்பா பாரு அப்படிங்கவும், உடனே கதிர் சொல்கிறாங்க, ஐயையோ அவ என்ன ஏற்றுக்கிறதாவது அப்படிங்கும்போது, ஆமாம் பாரு கார்த்தியை இந்த அளவுக்கு மறப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சீக்கிரத்தில் அவள் கார்த்தி விட்டுட்டு வந்துட்டா, அதனால பாரு கூடி சீக்கிரத்திலே உன்னை கணவராக ஏற்றுக்க போகிறா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு கதிர் வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாயா இங்கே படுக்கிறதுக்காக வராங்க. அப்போ சீனுவை பார்க்குறாங்க. சீனு நீயும் கூடி சீக்கிரமாக மனசு மாறிடுவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா முளைப்பறி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க மாயா தானே எல்லாரும் கிளம்பி வராங்க. அப்போ எங்கே சீனுவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு வந்துருந்தாங்க. என்னடா பொண்ணுங்களே வந்துட்டாங்க அலங்காரம் பண்ணிட்டு, உனக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு மணியும் பாட்டியும் கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கதிரும் வந்துருந்தாங்க. சரி முளைப்பாரிக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு டைம் ஆகி போச்சுது, இப்போ எல்லாரும் வந்துருவாங்க, வாங்க 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயாவும் தனமும் கீழே உட்காந்துருக்கவும் பாட்டி அந்த முளைப்பாரி எடுத்து மாயாவோட தலையில் வைக்கிறாங்க. அப்போ மாயா அந்த முளைப்பாரியோட அவங்க எந்திக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனத்தோட தலையில் முளைப்பாரி வைக்கவும் தனம் உட்கார்ந்தவங்க அவங்க எந்திக்கிறதுக்காக போகும்போது அந்த முளைப்பாரி கீழே விழுந்துருது. இப்படி கீழே விழுந்ததுமே உடனே தனம் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்னது அபசகுணமாக இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கவும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தனம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் ஒரு அதிர்ஷ்டம் கிட்டவா, நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு எப்போவுமே கிடைச்சதே கிடையாது, என் கல்யாணம் வரைக்கும் நான் இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி நாங்கள் வர சொல்லி இந்த மாதிரிக்கெலாம் பண்ண சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு தனம் அழுதுகிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, தனம் கொஞ்சம் நில்லு, இந்த முளைப்பாரி வேணா தாரேன் நீ கொண்டுட்டு வா அப்படிங்கும்போது இப்போ பாட்டி சொல்கிறாங்க, மாயா அப்படிலாம் எடுக்கக்கூடாது, நீ உனக்கு கொடுத்த
முளைப்பாரியை நீ கொண்டு கோயிலில் தான் வைக்கணும், தலையிலேருந்து கூட எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தேன்னா அது ரொம்பவே தப்பாயிருமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் கேட்குறாங்க, சரி பாட்டி முளைப்பறிப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே மணி சொல்கிறாங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற, முளைப்பாரி வந்து ஒரு வாரமாக நம்மளே வந்து ஏற்பாடு பண்ணி அதை வளரக்கூடியதாகும், அதனால அது கடையிலலாம் கிடைக்காது அப்படிங்கும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க, இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் விற்பாங்க, நீ போய் வாங்கிட்டு வந்துடுது அப்படின்னு வைக்கும்போது உடனே கதிர் வந்து வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இப்போ முளைப்பாரி கொண்டுட்டு எல்லாருமே வந்துடுவாங்க, நேரம் வர ஆயிடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லை பாட்டி நான் இப்போ சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தோம்னா முளைப்பாரி வாங்குறதுக்காக அவங்க போகிறாங்க. பாட்டி சொன்ன மாதிரிக்கே அவங்க கதிர் வந்து முளைப்பாரியும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா முளைப்பாரியை கொண்டுட்டு அவங்க கோயில் பக்கத்தில் எல்லாருமே ஊர்வலமாக வந்துட்டு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, ஐயோ முளைப்பாரி கொண்டுட்டு ஊர்வலமாக வந்துட்டு இருக்கிறாங்க, இவனை வர காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கதிர் வந்து ரொம்பவே அவசரமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து சீனோட ஃபோட்டோவை ஒரு 4-5 ரவுடிகள்கிட்ட காட்டுறாங்க. இவனை நான் சொன்ன மாதிரியே செய்துடணும் அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா சீனோவை வந்து அந்த ரவுடிங்க வந்து ஒரு கட்டையால் தலையில் அடிக்கவும் அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே ஏதோ ஒரு ஆயில் மாதிரி இருக்குது, அதை வந்து அவங்க ஊற்றுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த சீரியல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.